ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி என்னோட பெரிய பையனோட பர்த்டே விலாக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் ஊட்டி கொடுப்பா ரித்தி. நல்ல மாதிரியாக கேக் கட் பண்ணியாச்சு. கேக் கட் பண்ணிவிட்டு நம்ம பசங்களுக்கெல்லாம் ஊட்டியாச்சு. அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவனுக்கு மாற்றி மாற்றி கேக். அதுக்குள்ளே இந்த சந்துக்குள்ளே எலி பூந்துக்குள்ளே பசங்க நோண்டுற மாதிரி என்னோட பசங்க ஒரு பக்கம் செரி வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு கேக்குள்ளே கை விட்டு நோண்டிட்டு இருக்காங்க. இருங்கப்பா நானே தரேன்னு சொல்லிட்டு இருக்கிற மேலே இருக்க செடியெலாம் ஆளுக்கு ஒன்று எடுத்து கொடுத்துட்டேன். அப்புறம் உட்கார வச்சுட்டு எல்லாருக்கும் கேக்கெலாம் கட் பண்ணி கொடுத்துட்டு எல்லோரும் சாப்பிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் கேக்கும் நான் மிக்சரும் வச்சு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு கிஃப்ட்டு கொடுத்துட்டு பசங்க கிளம்பிட்டாங்க. பசங்க ஈவினிங்கே வந்துட்டாங்க. மூணு பசங்க வந்தாங்க. பையன் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ இந்த பானிபூரி மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு பையன் டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பிட்டான். 2 பசங்க மட்டும் இருந்துட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு முடிச்சுட்டு கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் நாங்களாம் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். நான் கிஃப்ட்டு கொடுக்குறேன்னு பேரில் என்னோடய பாப்பா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தா. அதை சின்ன பையன் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அடம் பண்ணி பிடுங்கி வச்சுக்கிட்டு தொல்லை பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக கிஃப்ட்டை கொடுத்து முடிச்சிட்டான். எல்லா முறையும் பசங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு வருவேன். இந்த முறை எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் வெளியே போய்ட்டு எதுவும் வாங்கலை. நான் கேஷாக கொடுத்துட்றேன்ப்பா, உனக்கு என்ன வேணுமோ நீ சாப்பிட்ற பொருளாக வாங்கிக்கோன்னு சொல்லிட்டேன். அவனும் சரி ஓகேம்மான்னு சொல்லிட்டான். எங்கள் வீட்டுக்கார் நான் ஃபோட்டோக்கு கூட வந்து நிற்கலன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறாரு. உன் பசங்க கூட மட்டும் எடுத்துக்கிறேன், என் கூட எடுக்கலன்னுட்டு. அப்புறம் அவர் கூட நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவர் பாசமழையை பொழிய ஆரம்பிச்சிட்டாரு. அது இல்லாமல் எல்லாருக்கும் கேக் ஊட்டினியாடா, எனக்கு ஊட்டவே இல்லையேன்னு சொல்லிட்டு அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. டேடி நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தீங்க அதனால் உங்களுக்கு ஊட்ட முடியல, நீங்கள் தூரமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டாரு. அப்புறம் கடைசியாக கூட எனக்கு வந்து ஊட்டலையாடான்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணார். அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ் வந்த ஜோரில் உங்களை மறந்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு நான் சமாதானப்படுத்திட்டேன். Gentle sigh, a lullaby sung to the open sky. Oh, whispering pines, sing me
rivers whisper truth as they flow down. And their song. ஒரு வழியாக அந்த கிஃப்ட்டை திறக்க தெரியாமல் திறந்து முடிச்சிட்டோம். அதில் மை பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு எழுதியிருந்தது. அப்புறம் பையன் வந்து ஹாப்பி ஆகிட்டாரு. அப்புறம் நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். டின்னர் கேக் தான் ஊட்டலன்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டிட்டான் என் பையன் அவங்க அப்பாவுக்கு. அப்புறம் அவங்க அப்பா கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டாரு. இந்தாங்க டாடி சாப்பிடுங்கன்னிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் இறக்கட்டி முடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.